கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனிடத்தில் சேருகிற நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்மளை அவரிடத்தில் எங்களை சேர்த்துக் கொள்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, அல்லாமலும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையாகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய்யுரைக்கிற தேவன் கிடையாது. பொய் சொல்ல அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற, வசனித்ததை நிறைவேற்றுகிறவர், மனபாரமானவர், மனுபுத்திரன் அல்லன்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகையால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே எபிரேயர் 3வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. 6வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்து அவருடைய வீட்டில் மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தேவனுடைய பிதாவுடைய சமூகத்திலே அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென். அப்ப உண்மை உள்ள கர்த்தரிடத்தில் நம்ம சேரும் பொழுது, உண்மையுள்ள கருத்தரிடத்தில் நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. ஆகவே எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிற அந்த வாக்கு மாறாத உண்மை உள்ள தெய்வத்தினிடத்துல நம்ம என்ன செய்ய வேணும்? நாம் சேர வேண்டும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில அவரோடு சேரும்படியாய், அவரோடு சேர்ந்து இருக்கும்படியாய், அவரோடு ஐக்கியப்படும்படியாய் நம்மளை அழைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் துருமலை சாட்சி நீங்க இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உடையவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்பிக்கை அறிக்கிறதில் உறுதியோடும் நாம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் சேரும் பொழுது அவர் நிச்சயமாகவே வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தங்களை குறித்து உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராகவே ஜீவிக்கிற தெய்வம் எங்களை நடத்துவார். எல்லா தீமைகளை காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். God bless you all.